ஆவடியில் சென்னையில் காங்கிரஸ் மகாநாடு 10/1/1955 அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். ஜவஹர்லால் நேரு 14/11/1889 முதல் 27/5/1964 வரை 75 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் பேசும் பொழுது வறுமை கோட்டின் கீழ் இருப்பதை கண்ட பிரதமர் வேதனைப்பட்டார். பிரதமர் ஏதாவது உதவிக்கரம் நீட்ட மாட்டார்களா என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது காமராஜர் தன் உரையை ஆரம்பித்தார். காமராஜர் 15/7/1903 முதல் 2/10/1975 வரை 72 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து நீக்கும். சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. காந்திஜி காட்டிய வழியில் சமதர்ம சமுதாயத்தை அமைப்போம் என்று மிகவும் சிறப்பாக பேசி அனைவர் மனதில் இடம்பெற்றார். காந்திஜி அவர்கள் 2/10/1869 முதல் 30/1/1948 வரை 79 ஆண்டுகள் வாழ்ந்தார். உழைத்து வாழ்பவர்கள் வாழ்வில் உயர்வது உறுதி என்பது காமராஜரின் ஆழ்ந்த விசுவாசம். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று கூறுவதை தவிர்த்துவிட்டு முடிந்த வேலைகளை முழு மனதோடு செய்தால் முன்னேற்றம் உண்டு. நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உபாகமம் 8/18 தேவனாய கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறார். Deuteronomy 8:18 The Lord God giveth you the strength to earn wealth. One song. எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வேன், ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, நான் எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற பலத்தை கொண்டு நான் வாழ்க்கையில் முன்னேற கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.